எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் காலையில ரொம்ப பாசிட்டிவாவே ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நேத்து அமெரிக்க பங்கு சந்தையில இருந்த ஏற்றம் அப்படிங்கிறது இந்திய ஐடி நிறுவனங்கள்லயும் பிரதிபலிச்சிருந்தது. நிப்டி ஐடி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2% மேல அப்பா இருந்தது. ஆனா க்ளோசிங்ல 1.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல ஓவரால் மார்க்கெட்ல செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற மூடு இருக்கிறதுனால மார்னிங் நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த 25,600 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை நிப்டி 50 ஃபர்மா பிரேக் பண்ண முடியல. சோ அங்க இருந்து திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ட் ஆகி 25,482 அப்படிங்கிற லெவல்ல கொஞ்சம் பிளாட்டாவே க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $5,150 மேல ஃபர்மா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்லயும் 22 கேரட் கோல்டு 15,000 கிட்ட சேல் ஆயிட்டு இருக்கு. நிப்டி 50 கடந்த ஒரு 1.5 வருஷமா பிளாட்டாவே இருக்கு. பெருசா ரிட்டர்ன் கொடுக்கல. அதே சமயத்துல பெருசா ஃபாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு வருஷத்துல பேங்க் நிப்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான் நிப்டி 50 ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பேங்க் நிப்டி கடந்த ஒரு வருஷத்துல 25% கிட்ட ஒரு ரன்னை கொடுத்திருக்கு. அதுவும் குறிப்பா பிரைவேட் பேங்க்ஸை விட பப்ளிக் செக்டர் பேங்கோட ரன் அப் அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கு. அந்த பிஎஸ்யூ பேங்கோட ஓவரால் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 60% கிட்ட ரன் கொடுத்திருக்கு. சோ பேங்க் நிப்டி இந்த அளவுக்கு ரன் கொடுத்ததுனாலதான் நிப்டி 50 பெருசா ஃபால் ஆகல. ஆனா இந்த Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பேங்க்ஸுக்கு வர அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவோட பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பேங்க்ஸ் அதர் இன்கம் மூலமா ஃபீ கலெக்ட் பண்றதை குறைச்சிக்கிட்டு அவங்களோட கோர் பிசினஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை மிஸ்ஸில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இப்போ என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா பேங்க்ஸ்ல லிக்விடிட்டி கிரன்ச் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேங்க்ஸ்னால டெபாசிட்ஸ் அவங்க நினைச்ச அளவுக்கு மொபிலைஸ் பண்ண முடியல. அதே சமயத்துல கிரெடிட் growth நல்லா இருக்கு, டெபாசிட் growth நல்லா இல்ல. சோ இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு அவங்க மார்க்கெட்ல இந்த சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படிங்கிற குறுகிய கால கடனை வாங்கிட்டே இருக்காங்க. அது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7ல இருந்து 7.5% வரைக்கும் இருக்கலாம். சோ இது ஒட்டுமொத்தமா பேங்கோட இந்த கிரெடிட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். கிரெடிட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது பிரஷர்ல வரும். சோ அடுத்தடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ்ல பேங்கோட ப்ராஃபிட்லயும் சரி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்லயும் சரி பிரஷர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருந்தது. அதுவுமே ஓவராலா சென்டிமெண்ட் வைஸா இந்த பேங்க் ஸ்டாக் மேல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்டா கொடுத்திருக்கு. இப்போ பேங்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கேம் அடிப்படையா வச்சு இதுக்கப்புறம் பிரான்ச் வைஸ் ஏதாவது லார்ஜ் வேல்யூ டிரான்சாக்சன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போறோம், அதுக்கான ஒர்க்கை நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் 7 மாசம் ஹை கிட்ட இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த டென்ஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான். பேரல் $71 இருக்கு. சோ இது இந்தியாவோட இம்போர்ட் பில்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபெர்டிலைசர்ஸ் இம்போர்ட்டும் தொடர்ந்து இந்தியாவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதனால ரூபா திரும்ப $91 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள போயிடுச்சு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமா அந்த ட்ரேட் டீல் வரும் அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் $90 கிட்ட ரூபி போயிருந்தது. ஆனா அங்க இருந்து திரும்ப ஃபால் கண்டினியூ ஆகி இப்போ $91 அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு. அடுத்து அமெரிக்கால இப்போ புதுசா இந்தியா நிறுவனங்கள் சார்ந்து ஒரு புதிய டாக்ஸ் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சோலார் பேனல் இம்போர்ட் டியூட்டி இந்தியால இருந்து பண்ணும்போது அதுக்கு 126% அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி டீல் சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு டியூட்டி போட்டது அந்த டீலையே கேன்சல் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான த்ரெட்டை கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு இந்த சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமே பெருசா நாங்க எக்ஸ்போர்ட்ல எங்களுக்கு ரெவன்யூ வரதில்லை, சோ அதோட பர்சன்டேஜ் கம்மி அப்படிங்கிற மாதிரி கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஸ்டாக்ஸ் ஹெவியா அடிச்சிருக்கு. வேரி எனர்ஜிஸ் 10% மேல ஃபால் ஆயிருக்காங்க. பிரீமியர் எனர்ஜிஸ் 6% கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபால் ஆயிருக்காங்க. அடுத்து நேத்து நம்ம வீடியோல நாட்கோ பார்மா அவங்களோட இந்த செமாக்ளூட்டேட் ஜெனரிக் மெடிசனுக்கு எரிக் லைஃப் சயின்சஸோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ பத்தி பார்த்தோம். அதனாலதான் நேத்து நாட்கோ பார்மா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்குமே 3% கிட்ட நாட்கோ பார்மா பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு டாக்டர் ரெட்டில ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவங்க இந்த செமாக்ளூட்டேட்
மெடிசினை வந்து ஒபேடா அப்படிங்கிற பிராண்ட்ல லான்ச் பண்றதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கிட்டோம். ஸோ மார்ச்ல எப்ப வந்து இதோட பேட்டன் வந்து எக்ஸ்பைரி ஆகுதோ அப்ப நாங்க வந்து இந்த ஜெனரிக் மெடிசன் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 மில்லியன் இன்ஜெக்டபிள் பென்ஸ் வந்து நாங்க மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ரெடியா எங்க கையில இருக்கு. பிரைஸ்மே அதோட ஒரிஜினல் பிரைஸை விட 60% கிட்ட கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பார்மா கம்பெனிஸ்மே இந்த செமாக்ளூடைடோட ஜெனரிக் வெர்ஷன் லான்ச்ல வந்து பரபரப்பா இருக்காங்க. ஸோ யார் வந்து மார்க்கெட்டை அதிகமா பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து சிப்லாவோட ஒரு சப்சிடரியான சிப்லா ஹெல்த் வந்து அடுத்த 5 வருஷத்துல 3 மடங்கு வளர்றதுக்கான ஒர்க்கை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. சமீப காலமா இந்த சிப்லால வர நெகட்டிவ் நியூஸ்னால இந்த ஷேர் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு. நான் பர்சனலா இந்த ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஐடிசியோட சேர்மன் சஞ்சீவ் புரி வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிகரெட்டோட டாக்ஸை வந்து ஹைக் பண்ணும் போதெல்லாம் அது வந்து இல்லீகல் ட்ரேடை வந்து ரைஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சிகரெட் மேல அந்த டாக்ஸ் போட்டதுனால பிரைஸ் ஹைக்குங்கிறது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஸோ அது ஒரே டைம்ல வந்து கன்சியூமருக்கு வந்து நாம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி ஸ்டாக்டு மேனர்ல தான் நாம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஐடிசி ஷேர் வந்து 1.16% கிட்ட டிராப் ஆயிருந்தது. இன்னைக்கு நான் இந்த ஷேரை வந்து ஒரு 2 குவான்டிட்டி கன்சிடர் பண்ணியிருந்தேன். இதுல ஐடிசியோட அந்த டிவிடெண்ட் பே அவுட் டேட் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். பிப்ரவரி 26ல இருந்து 28க்குள்ள நீங்க எவ்வளவு ஷேர்ஸ் வந்து வச்சிருந்தீங்களோ அதுக்கு ஒரு ஷேருக்கு 6.5 rupees டிவிடெண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட அசெட்டை வந்து மானிட்டைஸ் பண்றதை வந்து ரொம்ப பரபரப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா கவர்மெண்ட் அப்புறம் அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இது எல்லாம் சேர்த்து இந்த ஈக்விட்டி சேல்ஸ் மூலமா மட்டுமே 1.79 லட்சம் கோடி வந்து மொபிலைஸ் பண்றதுக்கு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சிவில் ஏவியேஷன் செக்டர்ல மட்டுமே 27,500 கோடிக்கு மானிட்டைசேஷன் வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 80,000 கோடி இந்த மாதிரி வந்து மொபிலைஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு காலையில வீடியோலயும் பார்த்திருந்தோம். ஐஆர்எஃப்சி வந்து அவங்களோட 2% ஷேரை வந்து கவர்மெண்ட் விற்க போது இன்னொரு கிரீன் ஷோ ஆப்ஷன் மூலமா அடிஷனல் 2% ஷேரையும் விற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கு ஃப்ளோர் பிரைஸா வந்து 104 ரூபாய் பிக்ஸ் பண்ணியிருந்ததுனால இன்னைக்கு அந்த ஷேர்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. 4% கிட்ட ஐஆர்எஃப்சி ஷேர் வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. அடுத்து டிசிஎஸ் வந்து இந்த ஏஐ மாடல் டெவலப்மெண்ட்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ GitLab அப்படிங்கிற அந்த கம்பெனியோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஏஜென்டிக் ஏஐ ஆட்டோமேஷனை வந்து இந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதே சமயத்துல இன்னைக்கு ஐடி ஷேர்ஸ் எல்லாமே ரன் ஆன மாதிரி டிசிஎஸ்மே 2%க்கு மேல அப் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஏஞ்சல் வந்து அவங்களோட ஷேர் ஸ்பிளிட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 1:10 அப்படிங்கிற விதத்துல வந்து ஷேர் ஸ்பிளிட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து பிப்ரவரி 26, 2026 பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஷேர்ல இப்போதைக்கு நான் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா பார்க்கல. என்கிட்ட பர்சனலா இந்த ஷேர் வந்து கிடையாது. அடுத்து ஏசி மேனுஃபேக்சரான வோல்டாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வர சம்மர்ல எங்களோட growth அப்படிங்கிறது டபுள் டிஜிட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர் 1% டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஷேரோட PE வந்து 100 PEக்கு மேல இருக்கு. சோ இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ஒரு ஷேரா தான் வந்து நான் வந்து பாக்குறேன். அடுத்து இன்னைக்கு எஸ் பேங்க் ரிலேட்டடா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் பேங்க்கும் புக் மை ஃபாரெக்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு சில ஃபாரெக்ஸ் கார்டு வந்து கன்சியூமர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த கார்ட்ஸ்ல வந்து கன்சியூமர்ஸ்க்கே தெரியாம அன்ஆத்தரைஸ்டா வந்து வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் வந்து நடந்திருக்கு. அதுவும் பிரேசில்ல வந்து இருக்கிற கடைகள்ல அவங்க பணம் வந்து எடுத்த மாதிரி ஸ்வைப் பண்ண மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எஸ் பேங்க் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டு அந்த காசு எல்லாத்தையுமே நாங்க வந்து பிளாக் பண்ணிட்டோம். சோ அதனால அந்த பணத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 0.5% கிட்ட கரெக்டா இருக்கு. என்கிட்ட இந்த ஷேர் வந்து இருக்கு. பட் ஆனா இது ரொம்ப லாங் டேர்ம்க்கு கொஞ்சம் பொறுமையா வந்து அக்குமுலேட் பண்ண வேண்டிய ஒரு ஷேரை தான் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் எஸ் பேங்க்ல எப்பவுமே வந்து பண்ண போறது இல்ல. அடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து அவங்களோட growth வந்து அவங்களால ப்ரொபல் பண்ண முடியல. சோ அதுக்காக அடுத்தடுத்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெயிண்ட் செக்டர்ல வந்து ஒட்டுமொத்தமா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த growth வந்து 8%, 10% புஷ் பண்றதுக்காக ரீஜனலைசேஷனை நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அந்தந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க
மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஏசியன் பெயிண்ட் ஷேர் அப்படிங்கிறது வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு ஷேர். அது மட்டும் இல்லாம மார்க்கெட் ஷேரை தொடர்ந்து காம்படிட்டர்ஸ் கிட்ட இழந்துட்டே இருக்காங்க. சோ அதனால இப்போதைக்கு இந்த ஷேர்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து இந்த டிஜிட்டல் கோல்ட வந்து டெய்லி சேவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சமீப காலமா பரபரப்பா பேசப்பட்டிருந்த ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இந்த ஜார் அப்படிங்கிற ஆப் வந்து வந்ததுக்கு அப்புறம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட நீங்க வந்து கோல்டு வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட் எல்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் சேஃபா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஜாரோட ஹெட் ஆபீஸ்ல வந்து கர்நாடகாவோட சிஐடி ரீஜன் வந்து சர்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பொட்டன்ஷியல் வயலேஷன்ஸ் வந்து அந்த கம்பெனி பண்ணிருக்கிற மாதிரி ஒரு புகார் வந்திருக்கிறதுனால அங்க வந்து சர்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த மாதிரி எந்த டிஜிட்டல் கோல்டு ஆப்பையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா ஆல்ரெடி மார்க்கெட்ல கோல்டு பீஸ் வந்து 131 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க டெய்லி 100 ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல பை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க 100 ரூபாய்க்கு உள்ளதான் பை பண்றீங்க அப்படின்னா டாடா கோல்டு வந்து மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. சோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிமேட் அக்கவுண்ட் வச்சு அதுல வந்து நம்ம ட்ரேட் பண்றதுனால கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் கம்பேர் டு டிஜிட்டல் கோல்ட். சோ டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரியான மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிற கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்ட வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து எஸ்ஐபி பண்ணலாம். சோ அது வந்து சேஃபா இருக்கும் கம்பேரிட்டிவ் டு டிஜிட்டல் கோல்ட். சோ யாருமே டிஜிட்டல் கோல்ட்ல வந்து பணம் போட்டு இந்த மாதிரியான சிக்கல்ல போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கும் அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்குமான சான்சஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பங்குகள் குறித்து பார்த்த விஷயங்கள். சோ இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி சர்டிபிகேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.